ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் இது. அதே மாதிரி கொஞ்சம் ஆபத்தான கோவிலும் கூட. சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கோவில் நடைய சாத்திக்கிடுவாங்க. அதுக்கு மேல நிறைய யானைகள் வரும். சமீபமா கோயம்புத்தூர் பெரிய தடாகம்ல இருக்கிற அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த கோவில் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கே எப்படி தெரியுதுன்னு பாருங்க. மலை உச்சியில இல்லாம ஒரு மாதிரியா நடுவுல இருக்குது பாருங்க தெரியும். இந்த முருகர் கோயில்ல கூட்டம் ரொம்பலாம் இல்ல, ஆனா போகிறதுக்கே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. முருகரோட வாகனமான மயில்களை நிறைய பார்க்க முடியும் இந்த கோவில்ல. இந்த கோவிலுக்கு போற பாதைகள் வந்து யானையோட வழித்தடமா இருக்குது. அதனால ஈவினிங் டைம்ல இந்த கோவிலுக்கு போனா கண்டிப்பா யானையை பார்க்க முடியும். இந்த கோவிலோட வரலாறு அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். இந்த கோவில்ல சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த சரக்கொன்றை மலர் இருந்தது. அப்படியே திரும்பி பார்த்தா மேல சிவனோட சன்னதியும் இருந்தது. அதுக்கு படிக்கட்டுகள் ஏறி போற மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன மலை, ஈஸியா ஏறிடலாம்னு நினைச்சேன். ஆனா மேல ஏறினதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருக்குதுன்ட்டு. ஆனா உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த கோவிலுக்கு போகும்போது. இந்த கோவில் அடிவாரத்திலே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்தது. இந்த ஆஞ்சநேயருக்கும் மேல இருக்கிற முருகருக்கும் இந்த கோவில் உருவானதுக்கும் ஒரு கதை சொன்னாங்க. அதை வந்து நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். காலையில 9 மணிக்கு முன்னாடியும் சாயங்காலமா 5 மணிக்கு மேலையும் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 5 மணிக்கு மேலையும் ஒரு சிலர் வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த கோவிலோட வரலாறை நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன்.